விசில் ரொம்ப நேரம் ஊத முடியாது, தம் இருக்கிறது விசிலுக்கு ரொம்ப ஆயில் கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் விசில் ஊதும்? சும்மா கொஞ்ச நேரம் போடும், அதுக்கு மேலே ஊதுனா வேலை கிடைக்கும். 5000 ரூபாய் கொடுத்தது வந்து திமுக தன்னுடைய தோல்வி பயத்தின் காரணமாக தான் 5000 கொடுத்து மக்களை ஏமாற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒரே குரலோட குற்றம் சாட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒரு எதிர்கட்சிகள் அப்படிதான் குற்றம் சாட்டுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தோல்வி வந்து விட்டது. நாங்கள் இப்போ கொடுக்குறோம், மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம்ல, அவங்க இந்த திட்டத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பதற்காக பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு, அதனால்தான் நயினார் நாகேந்திரனும் எடப்பாடியும் ஒரே கோரஸா நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் பேசுறது எப்படின்னா, இந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை வாங்கி எதையாவது தடுத்து விடலாம் என்று சதி திட்டம் தீட்டினார். அவர் தீட்டிய சதி திட்டம் தலைவருக்கு தெரிந்த காரணத்தினால் இந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை வாங்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து பணத்தை கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியம் இல்லைன்னு முதலமைச்சர் அறிவித்த பிறகும் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் பேசுறாங்க. நாளையிலிருந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த 5000 ரூபா கொடுத்த பிறகு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றது எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும். அதனால யாருக்கும் கேட்க மாட்டாங்க. இப்ப அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை, கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுவார்த்தை இனிமேல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இனி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. தெளிவாக திட்டவட்டமாக தலைவர் சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே தெளிவுபடுத்தி விட்டார். ராகுல் காந்தியிலிருந்து மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொண்டாலும் அதாவது காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கேட்டால் பதில் சொல்லலாம், செல்வ பெருந்தகை கேட்டால் பதில் சொல்லலாம், கார்கி கேட்டால் பதில் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் பதில் சொல்லலாம். இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியா. ஒன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடன்ட் கார்கி, காங்கிரஸ் லீடர் ராகுல், தமிழ்நாட்டுடைய தலைவர் செல்வ பெருந்தகை. இந்த 3 பேர் கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லலாம். லாஸ்ட் ஒன்று, நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜயம் குறித்து விமர்சிக்கும் பொழுது ஒரு நடிகையோட ஒப்பிட்டு விமர்சித்தது வந்து பெண் திமுக கூட பெண் எம்பிகளோட கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது போல வந்து ஒரு பெண்களை வந்து பொது இடத்துல இப்படி பேசுறதுக்கு தவறு அப்படின்னு அது கொடுத்து முறைப்பாங்க. நாங்கள் விஜய் ஒரு பொருட்டாவே கிடைக்கல. அப்புறம் நாங்கள் இன்னும் நயினார் பேசுறாரு சார், அவர் பேசுறது அவர் நாங்கள் வந்து எங்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கு. நாங்கள் ஜனங்களை நம்பி போகிறோம். ஜனங்க எங்கள் பின்னாடி இருக்கிறாங்க. எல்லா தமிழ்நாட்டு பெண்களும் எங்ககிட்ட இருக்கிறாங்க. அதனால அவங்க விஷயத்தில் நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம். அவர் பேசுகிறார், இவர் பேசுகிற இந்த கச்சேரிக்கெல்லாம் நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம்.